ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்காண்டி கருப்பு கவுனி அரிசியை வச்சு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கஞ்சி பண்ணி காமிக்கேன். அதில் வந்து கருப்பு கவுனி ரைஸை ஃபஸ்ட்டு வறுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளுன்னு சொல்லுவாங்க, காணப்பயிறுன்னு சொல்லுவாங்க, எதுனாலும் சொல்லலாம். அதை வந்து நல்லா வறுத்து அதையும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் அந்த பிளேட்லேயே போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப வெயிட் லாஸ்க்கு நல்ல ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். தொப்பையெல்லாம் நல்லா குறைக்கும். கொள்ளு வந்து பொதுவாகவே உடம்பு இளைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாசிப்பருப்பில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதையும் வறுத்து அதை பிளேட்லேயே அதோடையே தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரகம் கொஞ்சமும் மிளகு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கலாம். டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சளி எதுவும் பிடிக்காமல் அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நல்லா இதை வறுத்து அதை வந்து நம்ம அதோடையே போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு இருக்குது பார்த்திங்களா, பூண்டை நல்லா தட்டி நல்லா உரிச்சிட்டு தட்டி அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வறுத்துடணும். வறுத்துட்டு அதையும் நம்ம அந்த ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதே பிளேட்டில் திருப்பி இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு கொரகொரப்பாகவும் வேண்டாம், நைஸாகவும் வேண்டாம், ஓரளவு பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 1.5 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் தண்ணினாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் பொடியை வந்து நல்லா கலக்கி அதை வந்து வச்சு அதை தண்ணி கொதித்ததும் அதை ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சு தயிர் ஊற்றி சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம், இல்லைனா அப்படின்னாலும் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.